My dear friends, this is Dr. Panneerselvam on behalf of Groby Consultancy Channel. See, today we just talk little about waste management. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து ஒரு 450 கிராம்ஸ் வேஸ்ட் பண்ணுறோம் இண்டிவிஜுவலி. ஸ்மால் டவுனில் ஒரு முனிசிபல் வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் 420 கிராம்ஸ் பெர் ஹெட் பெர் ஃபேமிலி. அதே போல் வந்து கொஞ்சம் டவுனில் போனீங்க அப்படின்னா இட் இஸ் பிட்வீன் 600 to 700 கிராம்ஸ். ஏறக்குறைய 27,000 மெட்ரிக் டன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரீசைக்கிளாக. ஏறக்குறைய 1,80,000 மெட்ரிக் டன் வேஸ்ட் இஸ் அன்யூஸ்ட். ஸோ எங்கேயுமே டம்ப் பண்ணிட்டு இருக்கோம். தட் இஸ் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக போனீங்கன்னா வந்து வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் வந்து அக்ரி வேஸ்ட், நான் அக்ரி வேஸ்ட், டொமஸ்டிக் வேஸ்ட்டு, பிஸ்னஸ், இண்டஸ்ட்ரியல், கெமிக்கல், இந்த மாதிரி நிறைய வேஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த வேஸ்டேஜ் நீங்கள் சரி பண்ணி ஒரு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்தாலே நம்ம வந்து வி வில் பி வெரி சக்ஸஸ் இன் அவர் கண்ட்ரி. ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு அருமையான ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு கேரளாவில். அதை வந்து ஜஸ்ட் ஐ வுட் லைக் டு ஷேர் வித் யூ. ஒரு ஃபேஷன் டிசைனர், ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட், சோஷியல் ரெஸ்பான்சிபிள் பர்சன், அவங்க வந்து இந்த மாதிரி வேஸ்டேஜ் எல்லாம் ஸ்டடி பண்ணுறாங்க. வேஸ்டேஜ் எத்தனை டைப் இருக்குது? லிக்விட் வேஸ்ட் இருக்குது, சாலிட் வேஸ்ட் இருக்குது, ஹசார்டஸ் வேஸ்ட் இருக்குது, ரீசைக்கிளபிள் வேஸ்ட்டும் இருக்குது, ஆர்கானிக் வேஸ்ட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்க்கையில் ஒரு நாள் வந்து ஒரு ஃபுட் பார்த்து போகையில் அப்படியே தெருவில் வந்து பிள்ளைங்கள்லாம் படுத்துருக்காங்க பெங்களூர் சிட்டியில். ஸோ படுக்க வந்து குளிர் காலத்தில் கூட வந்து ஒரு சின்ன ஒரு பெட்ஷீட் கூட கிடையாது, அவ்வளோ ஒரு பாவர்ட்டி ஸ்டிக்கெல்லாம் படுத்துருக்காங்க. அன்அஃபோர்டபிலிட்டி, வாங்க முடியாது. இதெல்லாம் மீறி இப்போ வந்து கோவிடில் போனீங்க அப்படின்னா, கோவிடில் ட்ரீட்மெண்ட்டை முடிஞ்சாச்சுன்னா இம்மிடியட்டாக அந்த பெட்டை வந்து பர்ன் பண்ணிடணும். நாட் ஓன்லி தேட், மோஸ்ட் ஆஃப் தி ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த இது ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே இந்த பெட்டை வந்து பர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ தெர் இஸ் எ வெரி ஹியூஜ் ரெக்வயர்மெண்ட் ஃபார் this kind of bed spread or razoi or something like that. ஸோ இப்போ இந்த லேடி வந்து இதை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. ஐ திங்க் நோ பீப்புள் வில் ஹேவ் டு திங்க் மோர், எஸ்பெஷலி கண்ட்ரி லைக் இந்தியா. ஸோ அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிச்சு அப்படின்னா, நம்ம வந்து இனிமேலெல்லாம் புதுசாக வந்து போயிட்டு பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் என்ன, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கல. ஸோ இந்த டெய்லர் யூனிட் ஆர் கார்மெண்ட் யூனிட் இங்கெல்லாம் போய் பார்க்கல, லாட் ஆஃப் வேஸ்டேஜ். அதை வந்து சம்டைம் வந்து ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து வில் யூஸ் இட் ஃபார் டஸ்டர். இப்போ அதெல்லாம் இல்லை, பிகாஸ் வி டோன்ட் யூஸ் சாக் பீஸ். ஸோ அந்த வேஸ்டேஜை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு திங்க் பண்ணி பார்க்கல. அந்த லேடி வந்து ஸ்பெண்ட் டைம் பிரெயின் ஸ்டாப் ஹேர் செல்ஃப், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கல, பிகாஸ் இட்ஸ் அ சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே போல் கேரளாவில் உள்ள இதில் போனீங்க அப்படின்னா தெர் ஆர் 1000 பஞ்சாயத்து. ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் டெஃபினட்டாக வந்து ஒரு 50 பேஷண்ட் இருந்தாலே ஏறக்குறைய உங்களுக்கு வந்து 50,000 பெட்ஸ் அங்கே தேவைப்படுது. ஸோ பெட்ஸ் அவ்வளோ ஒரு ரெக்குவயர்மெண்ட். ஸோ வாட் டைப் ஆஃப் பெட், என்ன மாதிரி போக முடியும், என்ன அன்அஃபோர்டபிலிட்டி இருக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வேஸ்ட்டில் வந்து எடுத்து அந்த வேஸ்ட்டு கிளாத்தை வந்து பெண்கள் வந்து சடை போடுற மாதிரி பின்னி பண்ண ஆரம்பிச்சுட்டு ஒரு 1-2 மேட்ரஸை ரெடி பண்ணுறாங்க. மேட்ரஸ் இல்லை, முதல்ல வந்து கம்ப்ளீட்டாக டைப் பண்ணுறாங்க. அந்த டைப் பண்ணது எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்ட்டாக வந்து லிங்க் பண்ணுறாங்க. அந்த லிங்க் பண்ணதுக்கு வந்து சோப் சொல்யூஷனில் போட்டு கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணுறாங்க. ஒரு 6x4 அப்படிங்கிற மாதிரி ஒரு பெட் ஸ்ப்ரெட் ஒன்று ரெடி பண்ணுறாங்க. இட் இஸ் மேட் அப் ஆஃப் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் வேஸ்ட் கிளாத் மெட்டீரியல்ஸ். அதாவது கம்ப்ளீட்டாக ப்ளீச் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஸோ எல்லாம் ஜாயின் பண்ணியாச்சு, எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி பார்க்கையில் தட் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இன் பிளென்டி. ஸோ we can make as much as number of bed spread. So it could be called as a mattress, it could also be called as a razoi, any name. Okay, இதுக்கு என்ன ஃபைனான்ஷியல் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா, who are going to be employed? The ordinary people who are fighting for their livelihood, those people have been utilized. ஸோ அவங்களுக்கு ஒரு ஜாப் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாச்சு. ஸோ ஒரு இதை தயார் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து 250 rupees பேமெண்ட் பண்ணுறோம். 50 rupees ஃபார் மெயின்டெனன்ஸ் ஆர் மேபி லைக் அதர் ஸ்மால் திங்ஸ். ஸோ வித்தின் 300 rupees a bed spread like a mattress is getting ready. Moreover, material is also collected from the
maybe like a waste places like a waste material collected from some tailoring shops or maybe like a garment units. Employment opportunities created for hundreds of people, and it is easy for women. Any illiterate or any maybe ordinary woman can also do this kind of knitting. ஸோ அது பண்ணி முடித்த உடனே அது வந்து இட் வில் பிகம் லைக் 6x4 மேட்ரஸ் ஆகிடுச்சு. ஸோ நவ் there are mattresses given at free of cost to the poor. Because because they are getting some 50 rupees. Moreover, the people who are making is also sparing something. So அதில் வந்து ஒரு poor people கொடுத்தாச்சு, லாபத்தில் தான் கொடுக்குறோம். Moreover, I think Kerala government placed order for 50,000. So now the price of the mattress is only 300. Now I think it has been widely consumed by more of the many people, as well as creating a very good employment opportunity for the women. இதை வந்து UNI வந்து அப்படி பார்க்குறாங்க. It is it's a change maker program. It is not only a generating income, it is not only a creating opportunity for making use of the waste, it is creating employment opportunity. It is one of the livelihood, very good livelihood. It is not an individual activity, it is a social enterprise. The social enterprise இன்னும் further develop பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ I think all of the waste materials are collected and converted as a mattress, and moreover a street path people இருக்கிறவங்களுக்கு I think much more useful. And ஹாஸ்பிட்டல் மற்ற மீடியம் சைஸ் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ரீயூஸ் பண்ணல, இது அருமையான ஒரு ஹைஜீனிக் ப்ராடக்டாக இருக்கும். இட் இஸ் ரா மெட்டீரியல்ஸ் ஈஸிலி அவைலபிள், இட் இஸ் அ சோஷியல் என்டர்பிரைஸ், இட் இஸ் serving all your purposes. So I call upon, I invite the youth, as well as like a social responsible people, to explore this kind of opportunities, so that it is not only a livelihood, it is not only a business making activity and money making activity, moreover creates very good employment to rural people who are unaffordable to lead their livelihood. So it serves the entire purposes. So please think it over and spend your time on so much of waste which you find in the society in front of your eyes, starting from your home, street, road, everywhere. So it is one of the best source through which you can change your country. Thank you very much.